Hi friends, welcome back to S.R.CREATION 0.1. ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிலேருந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் கார்டனுக்குலாம் வாட்டர் போரிங் வந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் கடையிலாம் வாங்கினீங்களா அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அதாச்சும் ஒரு கேனோட ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம அப்படியே கார்டனிங்க்கு வாட்டர்லாம் போர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் கீரை செடி அந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வந்து செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே சாஞ்சி வந்து அழுகி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வச்சு ஊற்றுனீங்கன்னா அது வந்து சாயாமல் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செய்வாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இதை வீட்டிலே செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து கோல்டு வின்னரு அதாச்சும் ஆயில் கேன் வச்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 லிட்டர் ஆயில் கேனை வச்சு ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அதாச்சும் இப்போ வந்து நான் ஒரு கோல்டு வின்னர் ஆயில் கேன் வந்து 5 லிட்டர் கேனை வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதாச்சும் நம்ம கை இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபனல் வச்சு அது உள்ளே தண்ணி ஊற்றுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஃபனல் வேணால் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஃபனல் ரெடி பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பு வேணும். அந்த பைப்பு எந்த சைஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடிக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த கரெக்டாக அந்த சைஸுக்கே இருக்குது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கிற பைப்பாக எடுத்துக்கோங்க. எனக்கு சைஸ் சரியாக தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதாச்சும் 10 ரூபாய் ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மூடியை நம்ம கட்டிட்டு இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அதே சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைப்பும். இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் அந்த பைப்பு கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து இப்போது பேப்பரை வந்து பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க அந்த பைப்பை நல்லா. முன்னாடி பக்கம் நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்போ ஹீட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். மெல்ட் ஆகிட்டு இருக்கும் நல்லா, அதனால் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இதை வந்து காய விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய விட்டுட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம திருப்பியே பெண்ட் பண்ணணும். அதனால் பேப்பர் திரும்பியும் பற்ற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் பகுதியில் வந்து நம்ம திரும்பியும் பெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம பற்ற வச்ச பேப்பரை திரும்பியும் இங்கே வந்து பற்ற வச்சு நல்லா சென்டர் பகுதியில் நல்லா ஹீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி நல்லா பெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல ஹீட் பண்ணாமல் சுற்றி நல்லா ஹீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கையால் பண்ணாதீங்க, ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஒரு துணி எடுத்து வச்சு நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏதாச்சும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே ஸ்டிப் பண்ணி நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைட்னா லூஸாக தான் இருக்கும், பரவாயில்ல. உங்களுக்கு டைட்டாக நல்லா பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அங்கே வந்து உங்களுக்கு வேணுமுன்னா எம்சில் போட்டுக்கோங்க. நான் வந்து சில்வர் டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு சுற்ற போகிறேன் அதுக்கு சுற்றியும். இதுவே போதும். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்சில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வாட்டர் பாட்டிலில் பின்னாடி பகுதி இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது நல்லா மெலிசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் போட்டு எடுத்துகிட்ட பிறகு மூடி கட்டிட்டு இந்த மாதிரி பைப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நான் வந்து இங்கேயும் சில்வர் டேப் தான் போட்டுக்க போகிறேன். இங்கே வந்து நீங்கள் ஃபெவிக்விக்கு இல்லைனா அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நான் சில்வர் டேப்பே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள தண்ணி விட்டுட்டு நம்ம விடும் போது இந்த மாதிரி ஃபனலை வச்சு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கையை பிடிச்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விடலாம். க்ளோஸ் பண்ணலாலும் உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே வராது, கை எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபனலை வச்சுட்டு நீங்கள் வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வாட்டர் வந்து உள்ளே ஃபில் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபில் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி கீரை செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சாய்ச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தண்ணி சூப்பராகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போடுறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகுது. நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடியெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் தண்ணி அப்படியே எடுத்து கீரை செடிக்கெலாம் ஊற்றினீங்கன்னா அது வந்து சாஞ்சிரும். ஆனால் அந்த மாதிரி தடுக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாச்சும் சிம்பிளான பொருள் வச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இது வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுங்க. அவங்க கார்டன் வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ வந்து பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.